வரலாறுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அத வந்து எப்பவுமே கரெக்ட்டா வந்து பதிவு பண்ணணும். அது நம்ம விட்டுட்டோம் அப்டின்னா, அது வந்து ஒண்ணு மறந்துரும். இல்ல அது ஒரு தப்பான விதத்தில மாறிரும். வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்த வந்து பார்த்தவங்க எல்லாருமே வந்து "காட்டி குடுத்தது எட்டப்பன்" அப்படிங்கிற மாரி ஒரு இது வந்து எல்லார் மைண்ட்லயும் அது வந்து பதிவு ஆயிருச்சு. ஸோ அது அது வந்து ஒரு தவறான ஒரு சித்தரிப்பு. இப்போ எங்களோட வரலாறு அப்படின்னு சொல்லணும்னா, அது வந்து ஒரு 1200 வருஷத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய வரலாறு. 2022ல தான் வந்து எனக்கு முடிசூட்டு விழா நடந்தது. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் கூட ஆகல இன்னும். யாரையாவது லவ் பண்றீங்களா? இல்ல லவ் பண்ணியிருக்கீங்களா? அத பத்தி ஏதாவது சொல்லுங்களேன். தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு கெஸ்ட் இணைஞ்சிருக்காரு. யாருன்னு தானே கேட்கிறீங்க? ஒரு ராஜாங்க. எட்டயபுரத்தோட 42வது ராஜா. பொதுவா வந்து பேர் சொல்ற மாரி வாழணும்ப்பா அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா இவரோட பேர சொல்றதுக்கு அட்லீஸ்ட் 1 லிட்டர் பாலாச்சும் குடிக்கணும். ஏன் தானே கேட்கிறீங்க? ஏன்னா அவ்ளோ பெருசா இருக்கு இவரோட பேரு. என்னால பார்க்காம சொல்லவே முடியலன்னா பாருங்களேன். ராஜ ஜெகவீர முத்து தங்க குமார ராம வெங்கடேஸ்வர எட்டப்ப நாயக்கர் ஐயன் சந்திர சைத்தன்யா. அவங்க கூட தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். எட்டயபுரத்துக்கே ராஜான்னு சொல்றீங்க. ஆனா பார்க்க ரொம்பவே யங்கா இருக்கீங்க. எப்படி சார்? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். எனக்கு முன்னாடி இருந்த ராஜா வந்து என்னுடைய பெரியப்பா. அ அவங்க வந்து இப்போ திருமணம் ஆகாமயே இருந்துட்டாங்க அவங்க வாழ்க்கை ஃபுல்லா. ஸோ அவங்களுக்கு அடுத்த தம்பிங்கிற முறையில வந்து அவங்களும் வந்து திருமணம் ஆகாமவே இருந்துட்டாங்க. என்னுடைய இன்னொரு பெரியப்பா. ஓகே. அதுக்கப்புறம் என்னுடைய அப்பா. அந்த அப்பாவுடைய பையன் நான் இருக்கிறனால வந்து என்னுடைய பெரியப்பா வந்து நான் பிறந்தப்போவே வந்து அ அவங்களுக்கு அடுத்த வாரிசா நான் தான் வரணும் அப்படிங்கிற மாரி அவங்க தேர்ந்தெடுத்து அவங்களுடைய காலங்களுக்கு அப்புறம் என்ன தான் ஓகே, ஓகே. 42வது ராஜாவா கொண்டு ம், ம். வரணுங்கிற மாரி இதுக்கு உங்க அவங்களுடைய அப்பா வந்து எதுவுமே அப்ஜெக்ஷன் அதெல்லாம் அவங்க எதுவும் அதெல்லாம் ஒண்ணு. எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவ் தான். இந்த எட்டயபுரத்தோட சமஸ்தானம் ஹிஸ்டரிய பத்தி கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லுங்க சார். இப்போ எங்களோட வரலாறு அப்படின்னு சொல்லணும்னா, அது வந்து ஒரு 1200 வருஷத்துக்குள்ள ஒரு ஒரு மிகப்பெரிய வரலாறு. ம், ம். கரெக்ட்டா சொல்லணும்னா 802 803ஆம் ஆண்டிலிருந்து நாங்க சந்திரகிரிங்கிற ஒரு இடம். அது இப்போ கரண்ட்லி திருப்பதி பக்கத்துல இருக்கு. ஓகே அது சார். ம், ம். அங்கருந்து தான் எங்களுடைய அ ஆரம்பம் அங்கருந்து. ம், ம். பல வருஷங்கள் அங்க அங்க வாழ்ந்து, அங்க ஆட்சி புரிந்து, விஜயநகர காலங்கள்லாம் தாண்டி, மெதுவாக நாங்க வந்து தெற்கு நோக்கி வந்து, இந்த மதுரை அதெல்லாம் தாண்டி வரும்போது, நாங்க இந்த பாண்டியர்களுடைய சேர்ந்து, அ அவங்களுக்கு வந்து உதவியாக இருந்து, அந்த மாரி ஒரு பல ஒரு ஒரு அலையன்ஸஸ்லாம் ஃபார்ம் பண்ணி, மெதுவா நாங்க வந்து கீழ வந்து 1567ங்கிற அந்த வருஷத்துல தான் வந்து எட்டயபுரத்துக்கு வந்து அத எஸ்டாப்ளிஷ் பண்றோம். அந்த இடத்துக்கு வந்ததுலருந்து நாங்க வந்து அங்க செட்டில் ஆயி எட்டயபுரம் தான் வந்து எங்களுடைய கேப்பிட்டல் மாரி அ ஓகே. தலைநகரமாக இருந்து, ம், ம், ம். அது சுத்தி சமஸ்தானங்கள் பல அ நூற்றுக்கணக்கான கிராமங்கள், ம். நகரங்கள்லாம் சேர்ந்து வருது. சவுத்துல வந்து ஒன் ஆஃப் த ஒரு 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 வரலாறு ஒரு பெரிய ஒரு வரலாறு உள்ள ஒரு சமஸ்தானமாக அமைந்து வந்தது. பொதுவா ராஜானாலே நல்லா அள்ளி அள்ளி குடுப்பாங்க. நம்ம நெறைய படத்துலலாம் கூட பார்த்துருக்கோம். நீங்க எந்த மாதிரி ராஜா சார்? நல்லா அள்ளி அள்ளி குடுப்பீங்களா? இல்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப மக்களுக்கு? 2022ல தான் வந்து எனக்கு முடிசூட்டு விழா ம். நடந்தது. ஸோ, இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் கூட ஆகல இன்னும். ம், ம். ஆ இப்போ என்னுடைய முதல் அ தலைமையான ஒரு கடமை அப்படிங்கிறது நான் பார்க்குறது வந்து, இப்போ அ இருக்கிற அந்த எல்லா ஹிஸ்ட்ரி, டாக்குமெண்ட்ஸ், ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து அத ப்ராப்பரா அத வந்து ஆவணப்படுத்தணும் ம். அப்படின்ட்டு. வரலாறுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அத வந்து எப்பவுமே கரெக்ட்டா வந்து பதிவு பண்ணணும். அது நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா, அது வந்து ஒண்ணு மறந்துரும். இல்ல அது ஒரு தப்பான விதத்தில மாறிரும். ஒரு ம். உதாரணத்துக்கு எடுத்துக்கணும்னா, இப்போ ஆ இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்துல வந்து ம். பார்த்தவங்க எல்லாருமே வந்து இப்போ அ "காட்டி குடுத்தது எட்டப்பன்" அப்படிங்கிற மாரி ஒரு இது வந்து ம். ம். எல்லார் மைண்ட்லயும் அது வந்து பதிவு ஆயிருச்சு. ஸோ அது அது வந்து ஒரு தவறான ஒரு சித்தரிப்பு. உண்மையிலேயே அது வந்து அப்படி நடக்கல. எங்களுடைய இன்வால்வ்மென்ட் அதுல இல்ல. ஆனாலும் வந்து இப்போ வரலாற வந்து ஒரு அகாடமிக்கா படிச்சவங்களுக்கு அது தெரியும். ம். பட் இப்போ பொதுமக்களுக்கு அது தெரியாது. ஆமா. அதனால இப்போ இந்த மாரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து அ உண்மையான வரலாறு என்னங்கிறத வந்து பொதுமக்களுக்கும் போய் சேர்ற மாரி வந்து ஒரு ஒரு எஃபோர்ட் எடுத்தா தான் அது வந்து அந்த வரலாறு வந்து இன்னும் வருங்கால தலைமுறைகளுக்கும் வந்து போய் சேரும். ம். ம். ஒரு சரியான முறையில போய் சேரும். ம். இல்லன்னா வந்து இது வந்து ஒரு
ஒரு ஃப்யூச்சரில் வந்து ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். ஏன்னா, இப்போ அந்த தலைமுறையில வந்த ஒரு அடுத்த ஒரு ராஜான்னு இருக்கிறனால, எனக்கு வந்து அதோடைய கஷ்டங்கள் வந்து எனக்கு ம், ம், ஒரு ஃபர்ஸ்ட் ஹேண்டாவே எனக்கு அது புரியும். அது புரியுது. அதனால இது வந்து இப்போ என்னுடைய டைமோட அது வந்து இந்த மாரி ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் முடிஞ்சிரணும். ம். நெக்ஸ்ட் இதில வந்து கரெக்ட்டான இது என்ன? ஒரு ஒரு அந்த மாரி வந்து கேரி ஃபார்வர்ட் ஆணும். இப்போ வருங்கால தலைமுறைகள் வந்து ம். இந்த மாரி இப்போ டாக்குமென்டேஷன் இந்த மாரி ஆஸ்பெக்ட்ஸ்ல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு டிஃபிகல்டி இருக்கக்கூடாது அப்படின்னு நான் பல வேலைகள் அது ரிலேட்டடா பல வேலைகள் நான் வந்து செயல்பட்டுட்டு ஓகே, இருக்கேன். ஓகே. சூப்பர். பொதுவா ஒரு ராஜானாலே நம்ம வந்து அப்படியே பிரம்மாண்டமா பிரமிச்சு பார்ப்போம். நீங்க ஒரு ராஜாவா இருக்கீங்க. ஸோ வந்து நீங்க எப்படி உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாம் வெளில போறது, ஜாலியா ஃபன் பண்றது அந்த மாரிலாம் இருக்குமா? அதெல்லாம் எப்படி? ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்து நான் வந்து கொஞ்சம் ஒரு இன்ட்ரோவர்ட்டட் டைப் தான். ஆ ஓகே. என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் ரொம்ப என்னுடைய ஒரு ஒன் ஆஃப் மை ஒரு ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸ்ன்னு தான் சொல்லுவேன் ம். டெஃபினட்டா. ரொம்ப ஒரு வெரி சப்போர்ட்டிவ் குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நான் அ அவங்களுக்கே வந்து இப்போ ஒரு கொஞ்சம் ஒரு ரீசென்ட்டா தான் என்னுடைய பேக்கிரவுண்டே அவங்களுக்கு தெரியும். ஏன்னா நான் அந்த அளவுக்கு ரொம்ப அ ரிசர்வ்ட் டைப்பு. ம். ஸோ ஆமா டெஃபினட்டா என்னோட அ வேலைகள் இதெல்லாம் இருக்கும்போது, ஃப்ரெண்ட்ஸோட வெளிய போயி அவங்களோட கொஞ்சம் அ ஒரு ஃபியூ ஹார்ஸ் பேசிட்டு இருந்தாலே அதுவே வந்து ம், ஒரு ம், ம். ரொம்ப ஒரு ரிலாக்சிங் ஒரு ஃபன் இதா தான் இருக்கும். ம், ஸோ ம். இது டெஃபினெட்லி ஒன் ஆஃப் மை அ அ அ ஃபேவரைட் திங்ஸ் டூ டூங்கிறது வந்து டெஃபினெட்லி ஸ்பெண்டிங் டைம் வித் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே, தான். ஓகே. ஆமா. தஞ்சாவூர் சரபோஜி மகாராஜா வந்து நெறைய சமையல் குறிப்புலாம் வந்து சேகரிச்சு வச்ச மாதிரி, எட்டயபுரத்துலயும் அந்த மாரிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டுருக்கேன். ஸோ வந்து அங்க வந்து ரொம்பவே ஸ்பெஷலான டிஷ்னா அது எது சார்? அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு புடிச்ச டிஷ் அப்படின்னு அது ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களேன்? இப்போ சமையல்கள்னு வந்தா அதில நெறைய ஒரு நூற்றுக்கணக்கான டிஷ்ஷஸ்லாம் இருக்கு. ம். அது நான் இப்போ மெதுவா ஒவ்வொன்னா அத வந்து டாக்குமெண்ட் பண்ணிட்டு தான் வரேன். அதில எனக்கு ஒரு ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஒரு டிஷ்ன்னு எடுத்துக்கணும்னா ம். அப்டின்னா, அது வந்து ரோமக்கறி அப்டின்னு சொல்லுவாங்க. அது ம். எப்டின்னா வந்து இந்த மட்டன் கறி இருக்கு இல்லையா? ம். அத வந்து நல்லா வந்து அத சமைச்சு, அத வந்து அந்த ஃபைபர்ஸ் வந்து அப்டி உதுத்து ஒரு நூல் நூலா எடுத்துருவாங்க. ஓகே. அத எடுத்துட்டு, அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஓமப்பொடி மாரி இருக்கும். ம். அத வந்து அதே மாரி ஃப்ரை பண்ணி, ஆ இந்த மின்ஸ்ட் மீட்ட வந்து அது கோலா உருண்ட மாரி அது சின்ன ம். பூந்தி சைஸ்ல உருட்டி, அதையும் ஃப்ரை பண்ணி, ம். ம். அதையும் போட்டு இந்த கேஷ்யூ நட்ஸு, அப்புறம் இந்த கருவேப்பில எல்லாம் ஃப்ரை பண்ணி, ஒரு மிக்ஸ்சர் மாரி பண்ணி, அது பேர் ரோமக்கறின்னு. அது பேசிக்கா மட்டன்லயே வந்து ஃபுல்லா ஒரு மிக்ஸ்சர் மாரி பண்ணி, அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஷ் ரொம்ப ம். பிரமாதமா இருக்கும். ஓகே. அது ஒண்ணு. அப்புறம் இன்னொன்னும் வந்து எனக்கு ஞாபகம் இருக்கிறது ம். வந்து, இப்போ அ பால் வடை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. பால் வடை வந்து அது ஆக்சுவலா அவ்ளோ ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ் முன்னாடியே ம். வந்து அப்படியே டோனட் மாரி இருக்கும். ஓ! இப்போ நம்ம கரண்ட் ஆ. டைம்ல வந்து இந்த டோனட். பவுடர்ட் டோனட்ஸ்லாம் ம். சொல்லுவாங்க இல்லையா? அதே மாரி இது வந்து அ அ அந்த அரிசி மாவ வந்து அரிசிய முதல்ல பால்ல ஊற வச்சு ஓகே. அது அப்படியே அது அந்த அரிசிய ஃபுல்லா ஆட்டி, ஃபுல்லா நெய்யிலேயே அத வந்து வடை மாரி பண்ணி அத ம். வறுத்தெடுத்து, ம். அத வந்து சுகர் சிரப்ல வந்து அத ஃபுல்லா சோக் பண்ணி எடுத்துட்டு, அது மேல வந்து திருப்பி பவுடர்ட் சுகர்லாம் போட்டு, அது ஒரு டெசர்ட் அது. ம். ஓகே. பட் சூப்பர். அது அப்படியே நீங்க பார்க்கறதுக்கும், டேஸ்ட்டும் ஓரளவுக்கு வந்து இந்த டோனட் இது மாரியே இருக்கும். ம். அது பேரு நேம் வந்து பால் பால் வடை வடை அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லுவாங்க. ஓகே, ஆமா. ஓகே, ஓகே சார். இதெல்லாம் நம்ம வந்து ஒரு நார்மலா சில இப்ப தயிர் வடை தான் கேள்விப்படுறோம். அந்த ஆமா. மாதிரி அது மாரி பல பால் வடை. வருஷத்துக்கு ஆமா. முன்னாடியே பால் வடை அப்படின்னு ஆமாமா. சொல்லிட்டு. உங்களுக்கு இந்த டிஷ் தான் பிடிக்குமா சார்? எனக்கு இது ரொம்ப ஓகே. ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷஸ் இதுதான். லால மாஸ்டர்ஸ் பண்ணியிருக்கீங்க. அதுவும் யுகேல போய் பண்ணியிருக்கீங்க. பொதுவா வந்து இந்த ராஜா அப்படி அந்த பரம்பரையில வரவங்க, ஸோ அந்த மாதிரி யுகேல போய் பண்றதுக்கு அந்த அளவுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டு? அது மேல என்ன ஆர்வம் உங்களுக்கு? இப்போ படிப்புன்னு வரும்போது வந்து, எங்க ஃபேமிலில அது எனக்கு சின்ன வயசுல இருந்தே அது வந்து அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறது மாரி சொல்லி தான் ம். வளர்த்தாங்க. அது எப்படின்னா வந்து ஒரு பல தலைமுறைகளாவே வந்து என்னுடைய முன்னோர்கள் வந்து படிப்பு வந்து எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு புரிஞ்சு, அதுக்கு மேட்சா வந்து இருக்கிற மாரி அவங்க வந்து அவங்களோட ஆக்ஷன்ஸும் வந்து இப்போ கேர்ல்ஸும் ஸ்கூல்ல போய் படிக்கணும். ம். அவங்களுக்கும் ஈக்குவலா எஜுகேஷன் இருக்கணும். அப்படின்னு ரொம்ப எஃபோர்ட் எடுத்து பல ஸ்கூல்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணி, அத வந்து ஒரு ரொம்பவே சிறப்பாக நடத்துனாங்க. ம். ம். ஸோ, அதனால வந்து இப்போ என்னுடைய அப்பாவ எடுத்துக்கிட்டா கூட, அவங்க வந்து ஒரு என்னதான் ஒரு ராஜாவுடைய மகனா இருந்தா கூட, அவங்க வந்து ஸ்கூல் எஜுகேஷன் முடிச்சு, அவங்களுக்கு டாக்டர் படிக்கணும்னு ரொம்ப ஆசை. ஓகே. அதனால அவங்க எம்பிபிஎஸ் அப்ளை பண்ணும்போது, அவங்களுக்கு ஏஜ் வந்து
ஃபிட்டா இல்ல அப்போ. அவங்க வாஸ் 1 இயர் யங்கர். ஓகே. அதனால அவங்களுக்கு வந்து அந்த இயரும் நீ வேஸ்ட் பண்ணாத, போய் வேற ஒரு டிகிரி படி அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய தாத்தா அவங்கள போய் பிஎஸ்சி படிக்க வச்சு, ஓ! அவங்க பிஎஸ்சியும் 3 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி, ம். அப்புறம் எம்பிபிஎஸ் பண்ணி, எம்டி பண்ணி, அதே மாரி என்னுடைய பெரியப்பாவும் வந்து மெடிசின் பண்ணி அவங்க இஎன்டி டாக்டரா இருந்து, அந்த மாரி ஒரு கல்ச்சர், அந்த மாரி ஒரு அட்மாஸ்பியர்ல தான் நானும் சின்ன வயசுல இருந்தே வளர்ந்தது. ஓகே. ஸோ, அதனால எனக்கு வந்து இப்போ லாங்கிறது வந்து நான் சின்ன வயசுலயே லாயர் ஆகணும்னு நெனைக்கல. ம், ம். அது எப்படியோ அந்த ஒரு 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 டைம்ல வந்து அந்த மாரி ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து ம். அது அதுவா உருவாச்சு. ஸோ, ஓகே. அதுலேருந்து லா படிச்சேன். அ பேச்சுலர்ஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் எனக்கு வந்து இப்போ யுகே வந்து அ ஏன் போய் படிச்சேன்னா, ம். அது வந்து இப்போ இந்தியன் லான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது இட் இஸ் கொஞ்சம் டிரைவ்ட் லாட் ஃப்ரம் யுகே லா ம். ஆல்சோ. ஏன்னா அது பிரிட்டிஷ் பீரியட் இருந்தனால. ஸோ அங்க போயிட்டு அங்க ஒரு ஒரு இன்டர்நேஷனல் பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு அகாடமிக் கியூரியாசிட்டினால அங்க போய் அ அந்த ஒரு அங்க ஒரு டிகிரி பண்ணணும் ம். அப்படின்னு அங்க போய் யுனிவர்சிட்டி ஆஃப் எடின்பர்க்னு அது ஒரு ஒரு பெரிய ஒரு ஓகே. அ பல்கலைக்கழகம் ம். யுகேல. அங்க போய் நான் என்னுடைய மாஸ்டர்ஸ் அங்க முடிச்சுட்டு, அ எனக்கு இன்ட்ரெஸ்ட்னா இந்த மாரி ஒரு ஒரு சப்ஜெக்ட் எடுத்து அத ரிசர்ச் பண்ணி, ம். அத டிபேட் பண்ணி, அதோட அகாடமிக் ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸ், வீக் பாயிண்ட்ஸ் எல்லாமே இத அனலைஸ் பண்றது. இந்த மாரி திங்ஸ் வந்து எனக்கு ஒரு இன்டெலெக்சுவல் எக்சர்சைஸஸ் வந்து எனக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட்டான விஷயம். அதனால அ இந்த மாரி ஒரு ஓகே. இது எடுத்தேன். உங்கள இன்டர்வியூ பண்ணணும்னு சொன்ன உடனே நான் ஃபர்ஸ்ட் பண்ணது ஹோம் ஒர்க் தான். அதுல நெறைய இன்ட்ரஸ்டிங்கான விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த பிரிட்டிஷ் காலத்துலலாம் வந்து உங்க தாத்தா, கொள்ளு தாத்தா அவங்கலாம் அந்த சென்னையில பஞ்சம் வரும்போது, அவங்கலாம் வந்து கேரளாக்கு போய் விவசாயம் கலையெல்லாம் கத்துட்டு வந்து, அத இங்க வந்து மீட்டெடுத்தாங்க அப்படின்னு ஒரு கதை இருக்கு. அந்த கதைய பத்தி சொல்லுங்க. ஆமா. ஸோ அது வந்து இப்போ அந்த பஞ்சம் வந்து இந்த 1877, 78 ம். டைம்ல வந்து இங்க ஒரு ரொம்ப பெரிய பஞ்சம் இங்க வந்தது. அப்போ அதுக்கு வந்து இப்போ அப்போ இருந்த அந்த 36வது பட்டமா இருந்தாரு ம். அவரு. ம். ஜெகவீரராம ஓகே. அ குமார் வெங்கடேஷ் ம். ரெட்டிம நாயக்கன். அவரு வந்து என்னன்னா, அவருடைய இன்ட்ரெஸ்ட் வந்து அவரும் இந்த மாரி ரொம்ப ஒரு வெல் எஜுகேட்டட் பெர்சன். பட் அதனால அவரு என்ன இப்போ இப்போ ஒரு சிம்பிளா சொல்லணும்னா, இங்கிலீஷ்ல வந்து ஒரு ஒரு சேயிங் ஒண்ணு இருக்கு. அதாவது, "இஃப் யூ கிவ் அ மேன் அ ஃபிஷ், யூ கேன் ஃபீட் ஹிம் ஃபார் 1 டே. பட் இஃப் யூ டீச் ஹிம் ஹவ் டூ ஃபிஷ், யூ கேன் ஃபீட் ஹிம் ஃபார் அ லைஃப் டைம்" அப்படின்னு. ஸோ அந்த மாரி ஒரு கான்செப்ட் அவங்க அப்ளை பண்ணி, வெறுமனே இப்போ அவங்க நெறைய இந்த ஃபீடிங் ஹவுஸஸ்லாம் ஓப்பன் பண்ணி, ஃப்ரீயா ஃபுட்டுலாம் குடுத்தாங்க. அந்த ஸ்டார்வேஷன ம். வந்து இது பண்ணணும் ஓகே. அப்டின்ட்டு. பட் அது மட்டும் பண்ணா பத்தாது. இப்போ இதிலிருந்து வெளிய வரணும் அப்டின்னா வந்து, நம்ம அக்ரிகல்ச்சரல் பிராக்டிஸஸும் அந்த மாரி இவால்வ் ஆயி, ம். அந்த ஃபுட் ஜெனரேஷன வந்து திருப்பி நல்ல ஒரு அளவுக்கு கொண்டு வரணும் அப்டின்னு அந்த ஒரு ஐடியாவோட அவங்க போய் இந்த ட்ரிவாண்ட்ரம் இந்த மாரி பிளேஸஸ்ல போய் நியூ அக்ரிகல்ச்சரல் டெக்னிக்ஸ்லாம் படிச்சுட்டு வந்து, ம். இப்போ எங்க ஊர்ல வந்து மாடல் ஃபார்ம்ஸ் அப்டின்னு ஸ்டார்ட் பண்ணாங்க. ம். அது எப்டின்னா, அந்த ஒரு ஃபார்ம் லேண்ட்ல வந்து நியூ மெத்தட்ஸ வந்து ட்ரை அவுட் பண்ணி, அது எப்படி வருது? ஹவ் எஃபெக்டிவ் இட் இஸ் அப்படிங்கிற மாரி அத ஸ்டடி பண்ணி, ம். மத்த விவசாயிகளுக்கு வந்து அத வந்து டீச் பண்றதுக்காக ஓகே. ஒரு ஃபார்ம். அது இப்போ அக்ரிகல்ச்சரல் ம். காலேஜஸ்லாம் இருக்கு இல்லையா? ம். அந்த மாரி ஒரு ஸ்டைல்ல வந்து ஒரு இட் இஸ் நாட் அதாவது டெக்ஸ்ட் புக் நாலேட்ஜ் மட்டும் இல்லாம, இது வந்து ஒரு ஒரு ஸ்கில் பேஸ்ட் நாலேட்ஜ் ஆல்சோ வந்து ம். ஆம் அது டீச் பண்ணணும் ம். அப்படிங்கிற ஒரு இதுனால அவங்க பண்ணி, அ அந்த ஃபேமின்லேருந்து கொஞ்சம் குயிக்கரா வந்து அவங்க இது ரிகவர் ஆயி ம். ம். வர முடிஞ்சது. இப்பதான் முக்கியமான கொஸ்டின்க்கே வந்திருக்கோம். யாரையாவது லவ் பண்றீங்களா? இல்ல லவ் பண்ணியிருக்கீங்களா? அத பத்தி ஏதாவது சொல்லுங்களேன். இல்ல, இல்ல. ம். நானும் அ அ அது மாரி எதுவும் பண்ணதும் இல்ல. இப்பவும் எதுவும் இல்ல அந்த மாரி. வேலைகள் இதெல்லாம் தான் வந்து ஒரே நோக்கமா போயிட்டுருக்கு. நெறைய பேர் சொல்லுவாங்க, அதுக்கு டைம் இல்ல அப்படி இப்படிம்பாங்க. அது அ எந்த அளவுக்கு உண்மை இல்ல, அவங்க சும்மா சொல்லி இது பண்றாங்களான்னு தெரியல. பட் என் சிச்சுவேஷன்ல கண்டிப்பா டைம் இல்ல. அது அதுதான் உண்மை. உங்க ஹிஸ்டரிய பத்திலாம் சொல்றீங்க. ஸோ வந்து இப்போ பார்க்குற பீப்பிள்ஸ்க்குமே வந்து ரொம்பவே வந்து இன்ட்ரஸ்டிங்கா, ஆர்வமா இருக்கும். உங்களோட அரண்மனைய வந்து சுத்தி பார்க்கணும். அதெல்லாம் எப்படி இருக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கலாம் வந்து அலோவ் பண்ணுவீங்களா? அதெல்லாம் பார்க்கலாமா? இல்ல அதுக்கு ஏதாவது ப்ரொசீஜர் ஏதாவது இருக்கா? ப்ரொசீஜர்னா அதாவது இப்போ மெயின் இப்போ கரண்ட்லி என்ன இதுன்னா, அது பழைய பில்டிங்ஸ், பழைய திங்ஸ்லாம் வந்து அ கொஞ்சம் அது ஒரு கேர்ஃபுல்லா வந்து அத பராமரிக்கணும். ம், ம். அதனால அந்த வேலைகள் இப்போ கரண்ட்லி நெறைய போய்க்கிட்டு இருக்கு. ஓகே. நாங்க அதனால அ என்னோட இன்டென்ஷன் என்னன்னா, ஒரு ஒரு ஃபியூ இயர்ஸ் டவுன் த லைன் வந்து, ம். அத நீட்டா அத வந்து ஒரு ஒரு
பப்ளிக்குக்கு வந்து பார்த்து அதோட அதோட இம்பார்ட்டன்ஸ், அதோட கல்ச்சுரல் சிக்னிஃபிகன்ஸ் எல்லாம் வந்து புரியிற மாரி, அவங்களுக்கு ஈஸியா பார்த்து அத வந்து அது என்ன அப்படிங்கிற மாரி அவங்களுக்கு ஒரு அந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து அவைலபிளா இருக்கணும். அது வந்து பார்க்கறதுக்கும் அவங்களுக்கு ஒரு 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 என்ஜாய்மென்ட்டா இருக்கணும் அப்படிங்கிற மாரி ஒரு விதத்தில வந்து பல பல எஃபோர்ட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ம், ம். ஒரு ஃபியூ இயர்ஸ் டவுன் த லைன் வந்து டெஃபினெட்லி அத வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸிபிஷன் மட்டும் இல்லாம, ஒரு ஒரு உண்மையிலேயே வந்து ஒரு இம்மர்சிவ் கல்ச்சுரல் எக்ஸ்பீரியன்ஸ் மாரி ஒண்ணு கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய ஒரு நோக்கம் தான் அது. ஓகே, ஓகே. ஸோ ஆமா. கூடிய சீக்கிரம் நடக்கும்னு நம்புறேன். உங்க அரண்மனையில வந்து நெறைய கலை பொருட்கள்லாம் இருக்கும். உங்க ஹிஸ்டரி பத்தியும் நீங்க நெறைய சொன்னீங்க. ஸோ வந்து அதுல வந்து ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு கலைப்பொருள் அப்டின்னா அது எது? அதுல உங்களுக்கு ரொம்பவே புடிச்சது அப்டின்னா, அது ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க சார். ரொம்ப ஒரு இன்ட்ரஸ்டிங்கான அண்ட் ஆல்சோ எனக்கு ரொம்ப ஒரு அ ரொம்ப பிடிச்சமான ஒரு 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 பொருள் அப்படின்னா, அது பொருள்னா அதாவது அது வந்து ஒரு அ அ ஒரு வால் மியூரல் அது. ஓகே. அ எங்களுடைய தர்பார் ஹால்ல பார்த்து அது பண்ணியிருக்காங்க. ம், அது ம். ஒரு நல்ல ஒரு ஒரு பெரிய சைஸ் வால். அது ஒரு ஓகே. ஒரு 12/15 மாரி ஓ! இருக்கும் ஓகே, ஃபீட். ஓகே. அதுல ம். வந்து ஒரு ஒரு சிங்கிள் பீஸ் ஆஃப் பெயிண்டிங் வந்து அந்த ராமர் பட்டாபிஷேகம் அந்த சீன வந்து அப்படியே டெபிக்ட் ஓ! பண்ணியிருக்காங்க. ஓகே. நீங்க அது பார்த்தீங்கன்னா, அது ஃபுல்லா ஒவ்வொரு கேரக்டர்ஸுக்கும் அவ்ளோ ஒரு அ டீட்டெயிலிங்கும், ம். ஒரு அட்டென்ஷனும் குடுத்து, அந்த அளவுக்கு பெயிண்ட் பண்ணி, அந்த ஒவ்வொரு கேரக்டர்ஸ் போட்டிருக்க ஆர்னமெண்ட்ஸையும் வந்து அத எம்பாஸ் பண்ணி, அந்த பெயிண்ட் ம். வச்சே எம்பாஸ் பண்ணி, இது வந்து ரவிவர்மா ஸ்டைல்ல அது வந்து இது இது அவரு நெறைய பண்ணாரு ம். அப்டின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாரி அத வந்து ஒவ்வொரு இதுவும் வந்து எம்பாஸ் பண்ணி, ஆ அது ஒரு ஒரு ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான ஒரு வால் ஓகே. பெயிண்டிங் ம், அது. ம், அந்த ம். பழைய வெஜிடபிள் டைஸ் ம், அந்த ம். மாரி ஒரு இதில வச்சு பண்ணது. ம். ஆ அது ஆக்சுவலா இப்போ கரண்ட்லி நாங்க அத வந்து ரெஸ்டரேஷன் ப்ராசஸ்ல இருக்கு. ம். ஸோ, அ நான் அந்த சைஸ்ல வந்து வேற இடத்துல இங்க சவுத்ல இருக்கான்னு எனக்கு தெரியல. வால் ம், ம். மியூரல் ஆஃப் ஒரு சிங்கிள் பீஸ் வால் மியூரல் அந்த சைஸ்ல வந்து இருக்கான்னு எனக்கு தெரியல. ம். பட் டெஃபினெட்லி எனக்கு வந்து ஒரு நோட்டபிள் பீஸ் ஆஃப் ம், ம். ஆர்ட்னா அதுதான் ஓகே. நான் சொல்லுவேன். கேட்கவே தேங்க் யூ. அப்படியே எங்களுக்கு பார்க்கணும்னு தோணுது. அந்த அளவுக்கு டெஃபினெட்லி, சூப்பரா டெஃபினெட்லி. இருக்கு ஆமா, நீங்க சொல்லும்போதே. ஆமா. எனக்கும் வந்து இது வந்து ஒரு எஜுகேஷனல் பீஸாவும் இருக்கணும். ஃபியூச்சர் ஆ. ஆர்ட் ஸ்டூடண்ட்ஸும் வந்து இது மாரி வந்து இந்த மாரி இந்த பீஸையே வந்து ஸ்டடி பண்ணி ம், அவங்களுக்கும் ம், வந்து ம். ஒரு 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 என்லைட்னிங் எக்ஸ்பீரியன்ஸா ம். இருக்கணும்னு தான் நானும் நம்புறேன். உங்கள இன்டர்வியூ பண்ணணும்னு சொன்ன உடனே பார்க்கவே வந்து ஒரு ராஜாவ இன்டர்வியூ பண்ண போறோம். எப்படி இருக்கும்? அப்படின்னு சொல்லி நெறைய ப்ரிப்பேர்லாம் பண்ணிட்டு வந்து பார்த்து, இங்க வந்து இப்ப வந்து இன்டர்வியூ முடியுது. ஆனா ரொம்பவே ஜாலியா, ஃபன்னா என்னலாம் ஒரு ராஜா எப்படி இருப்பாங்களோ, அந்த மாரி இல்லாம ரொம்ப கேஷுவலா, ஜாலியா நெறைய கண்டிப்பா. ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. அது பீப்பிள்ஸ்க்குமே ரொம்பவே புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ. உங்களோட அந்த அரண்மனையோட ரெஸ்டரேஷன் ஒர்க்லாம் சீக்கிரமா முடிஞ்சு, எல்லாருமே வந்து நாங்க பார்க்கணும். அதுக்காக ரொம்பவே ஆர்வமா கண்டிப்பா, வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சார். தேங்க் யூ சோ கண்டிப்பா. மச். தேங்க் யூ, தேங்க் யூ வெரி மச்.